வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ராகி லட்டு. ராகி லட்டு ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து சர்க்கரை பவுடர் அரைச்சி அப்படியே போடுவாங்க. இன்னொன்று வந்து சர்க்கரையில் தண்ணி ஊற்றி குக் பண்ணி அந்த சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதை அப்படியே கிறிஸ்டல் ஆகி அதுக்கப்புறம் அந்த பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவல் ரெசிபி. அதாவது பூரா சொல்லுவாங்க, சர்க்கரையை குக் பண்ணி அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி இந்த ராகி மாவோட மிக்ஸ் பண்ணுறது தான் ப்ராப்பர் ரெசிபி. கொஞ்சம் ஷார்ட்டாக சீக்கிரமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ராகியை வந்து கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை மிக்சியில் பவுடர் பண்ணி போடுவாங்க. அது கொஞ்சம் ஷார்ட் ரெசிபி. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது என்னென்னா, அதாவது அந்த பவுடர் பண்ணி பண்ணுற மெத்தடில் பண்ணும்போது அந்த ராகி லட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் அந்தளவுக்கு ஓகே சொல்ல முடியாது. அந்த ஒரு க்ரன்ச்சியான அந்த டேஸ்ட் வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது கிடைக்காது. இதே வந்து சர்க்கரை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர் டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராப்பர் மெத்தடில் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. ராகி மாவு 200 கிராம், சர்க்கரை 350லேருந்து 400 கிராம், நெய் 150 கிராம், பாதாம் பருப்பு தேவையான அளவு, பிஸ்தா தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஜாதிக்காய் பவுடர் சிறிதளவு, உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி இந்த ராகி லட்டு பண்ண போகிற சொன்ன பார்த்தீங்களா, இது ப்ராப்பரான ஸ்டைலில் எப்படி வந்து ஒரு கடையில் பண்ணுவாங்க, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியாவில் பண்ணிவிட்டு அதை அப்புறம் பேக் பண்ணி அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அது எப்படி பண்ணுறாங்க நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். சில பேர் வீட்டில் பண்ணுறது வந்து வெறும் பவுடரை அரைச்சி, அதாவது சர்க்கரை பவுடரை டேரெக்டாக அரைச்சி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டே ஆகாது. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 7 நாளில் 10 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அருமையான ப்ரிப்பரேஷனாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ராகி வந்து நீங்கள் கடையிலையும் வாங்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ராகியை போட்ட பிறகு நெய் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த நெய் கரெக்டாக 150 ml சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா. இந்த நெய்யை வந்து 2ஆக பிரிச்சிருப்பேன். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டினா 3ஆக பிரிக்கலாம், ஒன்றும் தவறு இதில்லை. அதாவது என்ன சொல்ல வரேங்கன்னா, இந்த ராகி மாவில் எடுத்த உடனே எல்லா நெய்யும் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பாதி நெய் இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றின பிறகு அந்த ராகியும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஃபுல் ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணலாம், ஒன்றும் தவறதே இல்லை. இந்த ராகியை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு வாசனைனா அந்த பச்சை வாசனை போக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு மீதி உள்ள நெய் இதில் ஊற்றுங்க. ஊற்றின பிறகு இதை அப்படியே குக் பண்ணணும். குக் பண்ண என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து லைட்டாக லிக்விட் ஸ்டேஜில் வரும். அதாவது நீங்கள் தண்ணியும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ண தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கெட்டியான டெக்ஸ்டரில் இது அப்படியே வர ஆரம்பிக்கும். இப்போ ராகி மாவு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பார்க்கலாம். அதாவது இதெல்லாம் சின்ன டெக்னிக், அதனால சொல்கிறேன். எப்படி ராகி மாவு வெந்துருச்சுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து அந்த பச்சை வாசனை போகிற வாசனை வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு வெந்து வருதா சொல்லி பார்ப்போம். அதனால தான் ஃபஸ்ட்டு லைட்டாக தெளித்து பார்த்தேன். சின்ன பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கு. திருப்பி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு லைட்டாக பச்சை தண்ணி எடுத்து லைட்டாக அப்படி தெளிச்சிங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். ஸோ அப்போது இந்த ப்ரிப்ரேஷன் ஆல்மோஸ்ட் இந்த ராகி மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸ்தா, பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். போட்ட பிறகு ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக இதில் போடுறேன்.
இதுக்கு பிறகு உப்பு. நம்ம எந்த ஒரு ஸ்வீட் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் உப்பு கண்டிப்பாக போட்டுருணும். அதே மாதிரி நட்மெக் பவுடர், அதாவது ஜாதிக்காய் பவுடர் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கும். அதிகமான பவுடர்னா ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வைக்கணும். இதை மாற்றி வச்சுட்டு கரெக்டாக ஒரு மணி நேரம் நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு தான் நம்ம ரெடி பண்ணுற அந்த பூரா, அதாவது அந்த சர்க்கரை ரெடி பண்ணுற அந்த பூரா இதில் போட்டு மிக்ஸ் பண்ண முடியும். சூடோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்க்கரையும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டான ரவுண்டு வராது, அதாவது பால் மாதிரி பிடிக்க வராது சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூரா ரெடி பண்ண போகிறோம். அதாவது சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணி பண்ணுறத பூரா சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. இப்போது இந்த கடாயில் சர்க்கரை எந்த அளவுக்கு போட்டிருக்கணும் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதாவது இந்த சர்க்கரை போட்ட பிறகு ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தண்ணி இதில் ஊற்றணும். சில ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது சர்க்கரைக்கு 200 ml 300 ml அப்படி சொல்லி தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இந்த மெத்தடில் பொறுத்த வரைக்கும் சர்க்கரை எந்த அளவு இருக்கோ அதே அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதிச்சு வரும், இந்த மாதிரி பபுள்ஸ் அதிகமாக வரும். அந்த டைமில் நீங்கள் கையில் எடுத்து பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பி பதம்லாம் இல்லை, ஒரு 1.5 கம்பி பதத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கம்பி பதம் சொல்லுவாங்க. அதாவது 1.5 கம்பி பதத்துக்கு மேலே கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக சால்ட் போடுறீங்க, பிஞ்ச் சால்ட் போடுறோம். சால்ட் எதுக்காக பண்ணால் அந்த இனிப்பு தன்மை நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால தான் இதில் ஆட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து கிறிஸ்டல் ஆகிறதுக்கும் சால்ட் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி வேணால் ஜஸ்ட் அப்பப்போ 2 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த சுகர் வந்து நல்லா கிறிஸ்டல் ஆகும், ஒரே மாதிரி ஈவன் ஆகும். அப்படிலாம் ஒரு சைடு தண்ணியாகவும் இருக்கும், ஒரு சைடு கெட்டியாகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த பூரா பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்கும். சின்ன குவான்டிட்டினா, இதே அதிகம் குவான்டிட்டினா அதுக்கேற்ற மாதிரி டைம் மாறும். இந்த மாதிரி குக் பண்ணும்போது ஒரு கெட்டியான ஸ்டேஜ், அதாவது இது 2வது ஸ்டேஜ் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் திருப்பி குக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்காது, அதே டைமில் ட்ரை ஆகும். ட்ரை ஆகிற டைமில் இந்த மாதிரி உதிரியாக வரும். பார்த்தீங்களா, அந்த சக்கரை குக் பண்ண இந்த மாதிரி தான் உப்பு எப்படி இருக்கும், தூள் தூளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெக்ஸ்டரில் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ஜலிக்க போகிறோம். 1-2 கட்டி அங்கங்கே இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் ஃபைன் போடுற கிடைக்கிறதுக்காக திருப்பி ஜலிக்க போகிறோம். எந்தளவுக்கு ஃபைனாக கிடைக்குதோ உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துருன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, அந்த சக்கரை குக் பண்ணி முடித்த பிறகு சிலது வந்து அங்கங்கே சின்ன கட்டி பெரிய கட்டி இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே எடுத்து திருப்பி மிக்சியில் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ராகி மாவு குக் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, நல்லா சூடு ஆறு இருக்குது. சூடோட இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரை போரா போடக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், அப்படி போட்டிங்கன்னா மெல்ட் ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகினா கரெக்டான ஷேப் கிடைக்காது அந்த லட்டு. அதனால் சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வந்திருக்கும். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பூரா, அந்த ராகி மாவோட இந்த பூராவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி வேகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம், மெதுவாக ஜென்ட்லி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கெட்டியான டெக்ஸ்டர் வரும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி பால்மாக பிடிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நெய்யும் போடலாம். நெய் எதுக்காக போடுறான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உதிரியாக இருந்ததுன்னா செய்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். உங்களுக்கு டெக்ஸ்டர் கரெக்டாக வரலன்னா அந்த மாதிரி டைமில் நெய் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ராகி மாவை அப்படியே ரவுண்டாக நீங்கள் பிடிச்சின்னா ராகி லட்டு ரெடி. இன்றைக்கி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7லேருந்து 10 நாள் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஒரு நல்லா பேக் பண்ணி எடுத்து போனாச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ராகி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.